தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மகளிருக்கு குட் நியூஸ். அதாவது சிலிண்டர் முன்பதிவு செஞ்சவங்களுக்கு இப்போ ஒரு அரசு முக்கிய தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் புக் பண்ணும்பொழுது கண்டிப்பா உஷாரா இருக்கணுங்க. இந்த விஷயத்தில நீங்க தவற விட்டீங்கன்னா, சிலிண்டர் உங்களுக்கு புக்கிங் பண்ணாலும் கிடைக்காதுன்றத மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இப்ப இத விலாவரியா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவிப்புகள், பல்வேறு விதமான சலுகைகள் உடனுக்குடன் நம்ம சேனல்ல போட்டுட்டு வரோங்க. அதனால நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத மெசேஜஸ் எதுவுமே நம்ம வீடியோவா போடுறது கிடையாது. மக்களுக்கு பயன்படும் வகையில இருக்கிற செய்திகளை மட்டும் தான் நம்ம மக்களுக்காக கொண்டு அதாவது தமிழகத்தின் பல மாவட்டங்கள்ல இப்போதும் பார்த்தீங்கன்னா, இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை பண்றதுல ஒருவித தட்டுப்பாடு நிலவி கொண்டு வருவதாக புகார் வந்துட்டு தாங்க இருக்கு. இத்தகைய சூழல்ல உங்கள் வீட்டிற்கு சிலிண்டரை தடையின்றி பெறுவதற்கு சரியான முறையில முன்பதிவு செய்து மற்றும் அரசு அறிவித்துள்ள புதிய விதிகளையும் பின்பற்றி மிக மிக முக்கியமான அந்த வகையில சில விஷயங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்றாங்க? என்ன மாதிரியான முக்கிய அறிவிப்புலாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இப்போலாம் நீங்க சமையல் கேஸ் புக் பண்ணணும்னா டிஜிட்டல் வழிமுறைகள் வந்துடுது. ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் புக் பண்ணணும். நம்ம கார்ட எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போகணும். அந்த மாரி மெத்தட்ல தான் இருந்தது. இப்போ ஃபோன் கால் மெத்தடு, எஸ்எம்எஸ் ஆன்லைன் மூலியமா பண்றது, செல்ஃபோன் ஆப்லயே கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம WhatsAppல கூட நீங்க புக் பண்ணிக்கிற மாதிரியான வசதிகள்லாம் வந்துடுது. அப்படி வந்தும் நெறைய பேர் இன்னும் சிலிண்டர் வாங்க முடியாம தான் தவிச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்றதும் தெரியாம தான் இருக்காங்க. இன்னைக்கு நாம அத என்னன்னு பார்ப்போம். எல்பிஜி சமையல் சிலிண்டரை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டோல் ஃப்ரீ நம்பர் குடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்க இண்டேன் சிலிண்டரா யூஸ் பண்றீங்களா இருந்தா, அதாவது 758888 அதாவது 75888824 என்ற நம்பருக்கு நீங்க WhatsApp மூலியமா இல்லன்னா கால் மூலியமாவும் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க சிலிண்டரை. ஒருவேளை நீங்க ஹெச்பி கேஸ் புக் பண்றீங்கனாக்கா நம்பர் குடுத்துருக்காங்க பாருங்க. 92201122 அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பாரத் பெட்ரோலியம் அதாவது பாரத் கேஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கும் இந்த சமையல் கேஸ் புக் பண்றதுக்கு Paytm, ஃபோன்பே, கூகுள் பே இதன் மூலியமா போய் கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் ஆப் வச்சிருக்கணும் அப்படின்லாம் இல்ல. நீங்க இந்த ஆப் அதாவது நீங்க யுபிஐ யூஸ் பண்ற அந்த ஆப் மூலியத்திலே உள்ள போயிட்டு பில்லிங்ன்னு இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு எல்பிஜி ரீஃபில்னு இருக்கும். அத குடுத்தீங்கனாலே நீங்க சிலிண்டர் ஈஸியா புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த உங்க மொபைல் எண் ஏஜென்சியில பதிவாயிருக்கணும். அந்த நம்பர் தான் நீங்க ஃபெட்ச் பண்ணி உங்க டீடைல்ஸ் எடுத்து அத புக்கிங். அடுத்ததாக பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இணைப்பில் இருக்கும் பெயர் மாற்றமாகும். அதாவது கேஸ் இணைப்பு யாருடைய பெயரில் இருக்கிறதோ அவர் ஒருவேளை ஆணாக இருந்தால் அவரிடமிருந்து அந்த பெயர் மாற்றுவதற்கு ஆட்சேபனை இல்லாத சான்று நீங்க பெறணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேற ஒருத்தவங்க பேர்ல இருக்கு, அவங்க தவறிட்டாங்க, அவங்க பேர்ல இருந்து நம்ம பேருக்கு இந்த சிலிண்டர் பெயர் மாத்திக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு என்ன காரணம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் கல்யாணமான பெண்ணாக இருந்ததுனாக்கா அவங்களுக்கு மகள் மற்றும் கணவர் ஆகிய 2 பேரிடம் இருந்து உங்கள் பெயருக்கு மாற்ற ஆட்சேபனை இல்லாத சான்றிதழை தனித்தனியாக நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சான்றிதழை உங்கள் குடும்ப அட்டையுடன் நகலுடன் சேர்த்து உங்கள் கேஸ் புக்கிங் ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்க நீங்க குடுத்தா போதும். இன்னொருத்தவங்க பேர்லேருந்து உங்க பேருக்கு ஈஸியா மாறிடுங்க. அதன் பிறகு இந்த ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க ஊழியர்கள் நேர்ல வீட்டுக்கு ஆய்வு செய்வாங்க. ஒரு சில டைம்ல இல்லன்னா ஒரு சில டைம் ஆட்டோமேட்டிக்கா மாத்தியும் குடுத்துருவாங்க. இன்னொரு பேர்லேருந்து உங்க பேருக்கு மாத்தி குடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேமிலில ஆல்ரெடி டெட் ஆயிட்டாங்க. அவங்க பேர்ல அப்பா பேர்ல இருந்தது. அப்பா இறந்துட்டாங்க. இப்ப என் பேருக்கு கொண்டு வரணும். அந்த மாரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா யார் பெயர்ல இருக்கிறதோ அவர் இறந்துவிட்டால் அவரது இறப்பு சான்று மற்றும் வாரிசு சான்று ஆகியவை சர்டிபிகேட்டின் நகல்களையும் 2த்தையும் சேர்த்து நீங்க கேஸ் ஏஜென்சி ஆஃபீஸில் கொடுத்து உங்களுக்கு எளிமையான மெத்தடில். அது மட்டும் இல்லாமல் என்னதான் நீங்கள் உங்கள் பேருக்கு மாற்றி வச்சிருந்தாலும் இகேஒய்சி கண்டிப்பாக பண்ணி இருக்கணும். யார் பேரில் இருக்கோ அவங்க உங்களுடைய பயோமெட்ரிக் சப்மிட் பண்ணிவிட்டு கேஒய்சி மெத்தட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புக்கிங் ஆகும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இதுக்கு கேஒய்சி பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சப்மிட் பண்ணி கேஒய்சி பண்ணிக்கலாம். அது தவிர ஆதாரில் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா மொபைலில் இருந்தே நீங்கள் இகேஒய்சி பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னாக்கா ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அது கவர்மெண்ட் ஆப் தான். அதை டவுன்லோட் பண்ணி அதில் கேட்குற பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய கேஒய்சி பண்ணி முடிச்சிருங்க. இத்தகைய விதிமுறைகளை சரியாக பின்பற்றினா மட்டுமே சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டுக்கு சேருங்க. அதை தயவு செய்து கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருங்க. மீண்டும் இந்த கேஒய்சி பண்ணுறது எப்படின்னு தெரியல, என்ன ஏதுன்னு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அது இன்னொரு வீடியோவாக போடுறேன். எளிமையான மெத்தட்லேயே கேஒய்சி பண்ணிக்கலாம். பெரும் குழப்பமும் தேவையில்லை, எந்த சிக்கலும் தேவையில்லை. எல்பிஜி சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான சிக்கலுக்கும் தீர்வு இருக்குது. ஆனால் அது மக்களுக்கு எப்படின்னு தெரியாததுனால
பயன்படுத்த முடியாம உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கு. இல்ல எல்பிஜி புக் ஆகல, இல்ல வேற அட்ரஸ் மாத்தணும், இல்ல இன்னொருத்தவங்க பேர்ல இருக்கு, இல்ல இன்னொரு சிலிண்டர் வாங்கணும், இணைப்பு சிலிண்டர் ஒண்ணு வாங்கணும். இந்த மாதிரி நெறையா இருக்குதுனாக்கா, உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கீழ மெசேஜ் பண்ணுங்க. எப்படி நான் வந்து கிளியர் பண்றேன். அது மட்டும் இல்லாம மத்திய அரசே வந்து நமக்கு ஃப்ரீயா சிலிண்டர் புக்கிங் பண்றதுக்கு தராங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரியான ஃப்ரீ ஸ்கீம்ல நீங்க சிலிண்டர் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு சிலிண்டர் விலையே ரூ. 550 அந்த மாரி தான் வரும். ரீஃபில் புக்கிங் ஐடி. எல்லா சிலிண்டரும் வாங்குற மாரி தான் நீங்க காசு குடுத்து 900 சில்லறை, 800 சில்லறை வரும். அத வாங்கிரணும். மானியம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்சிடி குடுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அது எப்படி வாங்கணுன்றதெல்லாம் தெரியலனாலும் மெசேஜ் பண்ணுங்க. அந்த சிலிண்டர் மெத்தட எல்பிஜி சுரக்ஷான்னு சொல்லுவாங்க. அது எப்படி வாங்குறதுன்றதையும் நான் சொல்றேன். மேலும் இது போல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.